தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியினுடைய கருத்துக்களை வெட்டி வெட்டி பரப்புறதுல மற்ற கட்சியினுடைய ஐடி விங்ஸ் வந்து தீவிர காட்டிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் சமீபத்தில் அக்கா சுனந்தா அவர்கள் தகவல் தொழில்நுட்ப மாநில கலந்தாய் கூட்டத்தில் பேசிய ஒரு கருத்தும் வெட்டி வெட்டி பரப்பிட்டு இருக்காங்க. அதோட உண்மைத்தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்கா சுனந்தா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு தொகுதியை சேர்ந்தவங்களும் 10 ஃபேக் ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை கொடுத்திருப்பாங்க. அதை மற்ற கட்சியினர் வந்து தவறா சித்தரிச்சு பரப்பிட்டு இருக்காங்க. அதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சி தேர்தல் அணுகும் போது தங்களுடைய சமூக வலைதள கணக்குகள் இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளம், முகநூல், யூடியூப் போன்ற தளங்கள்ல இருக்கிற அதிக பின்தொடர்பாளர்கள் கொண்டிருக்கிற கணக்குகள் வந்து மற்ற கட்சியினருடைய ரிப்போர்ட்னால டெலீட் செய்யப்படுது. அதை தவிர்க்கிறதுக்கும் அந்த நேரங்கள்ல பேக்கப்காக புதுசா ஓபன் பண்ணானா இப்பயே ஓபன் பண்ணிக்கோங்க, நமக்கு தொய்வின்றி நம்ம தேர்தலை அணுகணுன்ற ஒரு நோக்கத்துல அந்த அறிவுரை கொடுத்திருப்பாங்க. ஏன்னா சமீபத்துல அண்ணன் இழுமோன கார்த்திக் அண்ணனுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து தொடர்ந்து டெலீட் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நாம் தமிழ் கட்சியினால அதை மீட்டெடுக்க முடியவே இல்லை. லாகின்ஸ் வந்து அடுத்த நடிகை வந்து அது காலி ஆயிருது. அது போன்ற சிக்கல்களை தவிர்க்கிறதுக்காக தான் அந்த அறிவுரை கொடுத்திருப்பாங்க. ஆனா மற்ற கட்சியினர் வந்து அதை தவறா சித்தரிச்சுட்டு தவறான கருத்துக்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க தவறு, கண்டிக்கத்தக்கது.